ஹாய் ஃபேஸ்பேக் யூடியூப் வியூவர்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த லாக்டவுனில் நிறைய பேருக்கு என்ன ஒரு பெரிய கன்சர்ன் அப்படின்னா, அவங்களுடைய ஃபேஸ் ரொம்ப டல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எதுவுமே செஞ்சுக்க முடியல, ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு எங்கேயும் போக முடியல, ஆர் வீட்லேயே கூட என்ன செய்கிறதுன்னு தெரியல, ஆர் அவங்க சில பேர் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தாங்க, எதுவுமே செய்யலை, அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ அவங்களுக்கு என்ன செய்யலாம், என்ன செஞ்சு ஒரு க்ளோவை வரவழைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சே நம்ம செய்யலாம். வெளியில் போய் எதுவும் வாங்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. சிம்பிளாக என்னென்ன செய்யலாம் அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெர்பலானது ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ பார்க்கலாமா? முதல் ஸ்டெப்பாக நான் யூஸ் பண்ண போகிறது உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், சாப்பிட்றதுக்கு தான் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், இருந்தாலும் முகத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது ஒரு ஹெர்பல் ப்ளீச் அப்படின்னே நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பாதி அளவு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 பீஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ லைட்டாக கொஞ்சம் வாட்டரில் டிப் பண்ணிக்கோங்க. வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு அவங்க ஃபேஸில் 2 பக்கமும் இந்த மாதிரி ரப் பண்ணிகிட்டே இருக்கலாம் கொஞ்சம் நேரம். நீங்களே உங்கள் ஃபேஸில் கண்ணாடி பார்த்து ரப் பண்ணலாம். இது மெயினாக எதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும்னா, பிளாக் ஹெட்ஸ் அதுக்கு ரொம்ப நல்லா கேட்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பருக்கள் வந்த தழும்புகள், இப்போ இவங்களுக்கு கூட இந்த இடத்துல தழும்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு தழும்புகளை லைட்டன் பண்ணக்கூடியது இந்த பொட்டேட்டோ. இது ஒரு ரொம்ப எஃபெக்டிவான ஹெர்பல் ப்ளீச். ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக யூஸ் பண்ணிக்கிறோம். இது யூஸ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய கலர் சேஞ்ச் ஆகிட்டே வரும். ஸோ ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான், ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும். அடுத்ததான் நான் யூஸ் பண்ணுறது ஒரு ஃபேஸ் காஸ். ஸோ இந்த மாதிரி காஸ் கிடச்சிதுன்னா இந்த மாதிரி காஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ தட் ஃபுல்லாக அழகாக கவர் ஆகிடும். இந்த காஸ் எதுக்குன்னா, நம்ம போட போகிற அடுத்தது நல்லா அப்படியே சோக் பண்ணுறதுக்காக. அது கொஞ்சம் நேரம் ஊறணும் இல்லையா, அதனால் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி காஸ் இல்லைன்னா, ஆர்டினரியாக இப்போ இந்த கடையில் கிடைக்கக்கூடிய காஸ், இந்த மாதிரி ஒரு நார்மல் காஸ் கிடைக்கும் மெடிக்கல் ஷாப்ஸில், அந்த மாதிரி காஸ் கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக நான் யூஸ் பண்ணுறது மிஸ்ட். இதில் பொமக்ரானட் ஜூஸை நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது வழியாக எப்படி வருது பாருங்கள், ரொம்ப அழகாக ஒரு புகை மாதிரி வரும். ஸோ இது நம்ம ஃபேஸில் வைக்கும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும், கூலாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கின்னில் ஏற்பட்டிருக்கிற அந்த ஹீட் அதெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக தணிஞ்சிரும். ஸோ இதில் வெள்ளரிக்காய் சாறு, இல்லை பொமக்ரானட், இல்லைன்னா கிரேப்ஸோட ஜூஸ், இதெல்லாம் கூட நம்ம ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி இதை ஃபேஸில் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, ஃபீல் பண்ணுறதுக்கும். ஸோ நம்ம இதை அவங்களுக்கு செய்ய போகிறோம். முதல்ல பொமக்ரானட் ஜூஸில் செய்ய போகிறோம். இப்போது அவங்களுடைய ஃபேஸில் நான் இந்த மிஸ்ட் மூலமாக இந்த டானிக், ஸ்கின் டானிக்குன்னு சொல்லக்கூடியது, இது அப்படியே இந்த காஸ் அப்படியே அப்சார்ப் பண்ணிக்கும். அதனால ரொம்ப நேரம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த கருவிக்கு பேர் மிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் கம்ப்ளீட்டாக அவங்களுடைய ஸ்கின்னில் அந்த பொமக்ரானட் ஜூஸ் ஃபுல்லாக சேச்சுரேட் ஆகிடுச்சு. நம்ம வேணும்னா கொஞ்சம் காட்டனில் எடுத்து கூட நம்ம போடலாம். ஸோ இது ஒரு லேயர் நான் போட்டிருக்கேன். அடுத்ததாக நான் யூஸ் பண்ணுறது வெள்ளரிக்காவோட சாறு. ஸோ இதை கூட நான் ஒரு காட்டனில் எடுத்து டிப் பண்ண போகிறேன். ஸோ ஃபுல்லாக அவங்களுடைய அந்த காஸ் மேலே படிகிற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப கூலிங்காக இருக்கும், அண்ட் நல்ல பிரைட்னஸ்ஸை கொடுக்கும். ஸோ இப்படியும் செய்யலாம். ஆர் அவங்க போட்டிருக்கிற காஸை இதில் நான் எடுத்து டிப் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் செய்யலாம். ஜஸ்ட் இந்த காஸ் எடுத்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ்லேயோ இல்லைன்னா வெள்ளரிக்காலையோ நீங்கள் டிப் பண்ணிவிட்டு கூட ஃபேஸில் போடலாம். இப்போ நான் போட்டிருக்கிற மாதிரி அவ்வளோ கூலிங்காக இருக்கும், அண்ட் போர்ஸ் எல்லாம் நல்லா டைட்டன் ஆகும். அண்ட் நம்ம முதல்ல யூஸ் பண்ண அந்த பொட்டேட்டோ ஸ்கின் போர்ஸை கொஞ்சம் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போ எல்லாமே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸ்கின்னுக்கு க்ளோ கொடுக்கறதுக்கு பொமக்ரானட் ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் மாதுளம் பழம் சாறு அப்பப்போ எடுத்து நீங்கள் சாப்பிடும்பொழுதெல்லாம் கொஞ்சமாக எடுத்து ஃபேஸில் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல பிரைட்னஸ் கொடுக்கும். ஒரு 5-10 மினிட்ஸ் வெயிட் பண்ணால் போதும். அதே மாதிரி தான் வெள்ளரிக்காவோட சாரும், அதுவும் நல்ல பிரைட்னஸை கொடுக்கும். நமக்கு க்ளோ வேணும் இல்லையா, அதனால் நம்ம இது 2த்தையும் செஞ்சுருக்கோம். ஸோ இந்த 2 இதுவும் செஞ்சதுக்கப்புறம் டோனருக்கு அப்புறமா நம்ம செய்ய போகிறது அவங்களுக்கு வேணுங்கிற மசாஜ். ஸோ மசாஜ்க்கு என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பாருங்கள். ஸோ இது கொஞ்சம் நேரம் இருந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். ஃபுல்லாக அவங்களுடைய ஸ்கின் நல்லா டோன் ஆகிருக்கு. அடுத்து நான் யூஸ் பண்ண போகிறது ரா ஹனி. இதை அவங்களுடைய ஃபேஸில் இப்போ நான் யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான மாய்ஸ்சரைசர். அதனால் இதை நான் ஒரு மசாஜ்க்காக யூஸ் பண்ணுறேன். சில பேர் கேட்பாங்க, ஹனி யூஸ் பண்ணலாமா ஃபேஸில்,
ஏதாவது ஸ்கின்லாம் வந்து ஏதாவது ஆகுமா, இல்லைன்னா ஹேர்ஸ் வந்து கலர் மாறிடுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகாது. நீங்கள் சேஃபாக யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையும் அது படுற மாதிரி நான் அப்ளை பண்ணியிருக்கேன். வேணும்னா ஐப்ரோஸ், லேஷஸில் நம்ம போடாமல் இருக்கலாம். சப்போஸிங் ஹனியோட எலுமிச்சை சாறு மிக்ஸ் பண்ணும்போது தான் கொஞ்சம் அது வந்து ஹேர்ஸை லைட்டன் பண்ணும். ப்ளெயின் ஹனி ஒன்றுமே ஆகாது. இந்த ஹனியில் நான் கையை டிப் பண்ணிவிட்டு எடுத்து மசாஜ் பண்ணுறேன். ஸோ நல்ல ஒரு அப்வர்ட் ஸ்ட்ரோக்ஸில் நீங்கள் மசாஜ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹை கண்டென்ட் ஆஃப் மாய்ஸ்சர், ஹியூமெக்டன்ட்னு சொல்லுவாங்க இதை. அவ்வளோ மாய்ஸ்சரை வந்து அது ஹோல்ட் பண்ணும். நான் வந்து இந்த ஐப்ரோஸில் அவ்வளோவா படாத அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து நல்ல அப்வர்ட் ஸ்ட்ரோக்கில் கொஞ்சம் நேரம், ஒரு ஃபியூ மினிட்ஸ், 3 to 5 minutes நான் வந்து இந்த மசாஜ் கொடுக்குறேன். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் ஒரு விதமான மைல்டான ஸ்கின் ப்ளீச்சுன்னு சொல்லலாம். ஆனால் ஹேரை ஒன்றும் பண்ணாது, ஹேர் கலர்லாம் மாற்றாது. பியூர் ஹனி எடுத்து செய்யுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் சக்கரை கலந்த ஹனிலாம் கிடைக்கும். அந்த மாதிரி ஹனி வேண்டாம். நல்ல குவாலிட்டி ஹனி வாங்கி அதில் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். இந்த க்ளோ ஃபேஷியலில் முதல்ல நம்ம பார்த்தது உருளைக்கிழங்கு. அதை வச்சு நம்ம மசாஜ் பண்ணோம். அது டெட் ஸ்கின் எல்லாத்தையும் எடுத்துருக்கோம், நல்லா பிரைட் ஆக்கிடும். ரெண்டாவது வந்து பொமக்ரானேட்டோ வெள்ளரிக்காவோட சாறு வச்சு மிஸ்ட் பண்ணோம். அந்த மிஸ்ட் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் ஜஸ்ட் காட்டனில் வச்சு கூட ஒரு ஃபேஸ் காஸ் மேலே அப்ளை பண்ணுங்கள். ஒரு ஃபியூ மினிட்ஸ், ஒரு 5 to 8 minutes விட்டுட்டு அதை எடுத்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம போட்டது பியூரான ஹனி. ஸோ ஹனி வச்சு லைட்டாக மசாஜ் பண்ணிக்கோங்க. ஃபிங்கர் டிப் மசாஜ் பண்ணால் போதும். ரொம்ப அழுத்தியெல்லாம் ஃபுல்லாக கை வச்சு செய்யணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக உங்கள் ஃபிங்கர்ஸால் மசாஜ் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸ், 3 to 5 minutes அளவு மசாஜ் பண்ணிக்கோங்க. அதுதான் நம்ம இப்போ செஞ்சுருக்கோம். இதுக்கு அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒரு ஃபேஸ் பேக். ஸோ இதை எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாமா? இது வந்து ஆர்கானிக் முல்தானி மிட்டி. இதில் வந்து ஒரு 2-3 டீஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவு எடுத்திருக்கேன்னா இதில் நான் கலக்க போகிறது பட்டையோடைய பவுடர். இது வந்து ரொம்ப கம்மி தான், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு இருந்தால் போதும். ஸோ இந்த அளவு தான் நான் அதில் யூஸ் பண்ணுறேன். இது மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, எனி பாக்டீரியல் இது க்ரோத் இருந்ததுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ சின்ன சின்ன பிம்பிள்ஸ்லாம் இருந்தால் அதை போக்கிடும். இது ரொம்ப நல்லது. அதனால் அந்த பட்டையை இந்த முல்தானி மிட்டியோடு நான் சேர்த்துருக்கேன். நிறைய சேர்த்தா கொஞ்சம் ஸ்கின் ட்ரை ஆகும். அதனால் ரொம்ப குறைவாக ஒரு 1/4 டீஸ்பூன் நீங்கள் சேர்த்தா போதும். ஓகே, இதுக்கு அடுத்தது நான் இந்த 2 பூவும் எடுத்திருக்கேன். அது ரொம்ப ரொம்ப நல்ல பூக்கள் ரெண்டும், சாமந்தி பூ, ரோஜா. இது ரெண்டுத்துலேயும் வந்து நான் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணுறேன். சாமந்தி பூ அவ்வளோ ஒரு ரிலாக்ஸிங்காக இருக்கும், காமிங் ரொம்ப ஸ்கின்னுக்கு. அதே மாதிரி தான் ரோஸும் ஸ்கின்னை ரொம்ப சாஃப்ட் பண்ணி பிரைட் பண்ணும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். இந்த பூக்களில் இந்த தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஆச்சு. ஸோ இப்போ நான் அதுலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இந்த கெமோமைல் வாட்டர் அப்படின்னு சொல்கிற இந்த தண்ணியை நான் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இந்த ரோஸ் வாட்டரை நான் எடுத்துக்கிறேன். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு எல்லோ கலரில் ரொம்ப நல்லாயிருக்கும். இது பார்க்கும்போது லைட் பிங்க், எந்த விதமான கலரும் ஆட் பண்ணல, ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இது தான் நான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது வேணுன்ற அளவு நம்ம இன்னும் கொஞ்சம் வேணும்னா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஹெர்பல் பேக் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்கின்னில் நல்ல க்ளோ வரும். இன்னும் கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ஆட் பண்ணால் கூட அவ்வளோ ஒரு பெரிய வித்தியாசத்தை நம்மளால் பார்க்க முடியும். இப்போது அவங்களுக்கு ஹனி வச்சு மசாஜ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து அந்த ஹனியை எடுக்க வேண்டாம். அதுக்கு மேலேயே நம்ம இந்த பேக்கை யூஸ் பண்ண போகிறோம். ஃபேஸில் நம்ம ஹனி யூஸ் பண்ணியிருந்தோம், அதை வந்து நம்ம துடைக்க போகிறதில்ல. அதுக்கு மேலேயே இப்போ நம்ம இந்த பேக்கை யூஸ் பண்ணுறோம். ஏன்னா அதில் இருக்கிற மாய்ஸ்சர் எல்லாத்தையும் இது ட்ராப் பண்ண வைக்கும். அதனால் அவங்களுடைய ஸ்கின்னுக்கு வந்து மேக்ஸிமம் மாய்ஸ்சர் கிடைக்கும், நல்ல ஒரு க்ளோவும் கிடைக்கும். ஸோ இந்த ஃப்ளவர் வாட்டர் அதில் ஆட் பண்ணதுனால அவ்வளோ நல்லது. ஸோ நம்ம டெய்லி நிறைய பூக்களை வேஸ்ட் பண்ணுறோம், அதை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம செய்யலாம். மேலே ஃபுல்லாக ஃபஸ்ட்டு டைம் ஒட்டலைனாலும் செய்ய செய்ய நல்லா அது ஸ்டிக் ஆகும். மேலே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மேலே பெயிண்ட் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டே வரலாம். தூய்மையான தேனாக இருந்தால் அதில் எந்த விதமான பேர்னிங் எதுவுமே இருக்காது. ஸோ நல்ல குவாலிட்டி ஹனி, நல்ல ஒரு பிராண்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. நிறைய பேர் கேட்கலாம், எப்படி அது வந்து நல்ல தேன் அப்படின்னு தெரியும் அப்படின்னு கேட்கலாம்.
ஏன்னா அது வந்து நீங்கள் வந்து தண்ணியில் போடும்போது சம்டைம்ஸ் அந்த தேன் ஹார்டாக வந்து கீழே போய் அப்படி நின்றுடுச்சுன்னா அது வந்து ரியல் ஹனி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அப்படியே டிசால்வ் ஆகணும். அந்த மாதிரி இருந்தால் அது ரொம்ப தூய்மையான தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நல்ல ஒரு சோர்ஸ்லேருந்து நீங்கள் வாங்கினா நீங்கள் அதெல்லாம் ட்ரை பண்ண வேண்டாம், அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2-3 கோட்ஸ் நான் மேலே போட்டுகிட்டே வரேன். கண் அடி பகுதி வரையில் நம்ம போகலாம். இதை வாரத்தில் ஒரு நாள் செய்யலாம். ரொம்ப டேனாக இருக்கிறவங்க இல்லை ரொம்ப டல் ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் கூட இந்த மாதிரி செய்யலாம். ரோஸ் வாட்டரில் டிப் பண்ணி வச்சுருந்த காட்டன் 2 பீஸ் நான் எடுத்திருக்கேன். அதை கண்ணுக்கு மேலே வைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் செய்யும்போது கண்ணிலேருந்து ரொம்ப சூடு அதிகமாக வெளியில் வர மாதிரி இருக்கும். அதனால் அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக அதில் மேலே நான் கொஞ்சம் வெள்ளரிக்காய் துருவலை அப்படியே மேலே வைக்க போகிறேன். ஒரு ஸ்லைஸாக கூட நீங்கள் வைக்கலாம். யூஸ்வலாகவே நம்ம அதை தான் பார்த்துருப்போம். எல்லா படங்கள்லேயும் ஒரு ஸ்லைஸ் வச்சுருப்பாங்க. அது வச்சாலே போதும், அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். பட் இன்னும் எஃபெக்டிவாக வேணுன்றதுனால நம்ம இந்த துருவினதை மேலே வைக்கிறோம். அது கீழே விழாமல் இருக்கிறதுக்காக இன்னொரு பீஸ் காட்டன். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். இந்த பேக் போட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை எடுத்துடுறேன். இப்போ அவங்களோட ஃபேஸை கூல் வாட்டரில் நான் துடைக்க போகிறேன். கூல்னால் ரொம்ப கோல்டு இல்லை, சாதாரணமான வாட்டர் தான். ஸோ அதில் நான் இதை வைப் ஆஃப் பண்ணுறேன். இப்போ அவங்களுடைய அந்த பேக்கை நான் ரிமூவ் பண்ணும்போதே தெரியுது எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு. ஸ்கின் நல்லா பிங்கிஷாக மாறி இருக்குது. அண்ட் இங்கே இருந்த அந்த தழும்புகள்லாம் கொஞ்சம் லைட்டன் ஆகிருக்கு. ஒரே டைமில் அவ்வளோதான் நம்ம வித்தியாசத்தை பார்க்க முடியும். ஆனால் இதை தொடர்ந்து செய்யும்போது ரொம்ப நரிஷிங்காக இருக்கும். ரொம்ப நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும் நம்மளுடைய ஸ்கின்க்கு. சாஃப்டான ஒரு காட்டன் கிளாத்தால் துடைச்சிருங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும் உலக அழகி கிளியோபாட்ரா அப்படின்னு. ஸோ இந்த ஃபேஷியலுக்கு நம்ம அந்த பேரை தான் கொடுக்க போகிறோம். ஏன்னா அவங்க யூஸ் பண்ண மாதிரி இதில் தேன் நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். ரோஜா அண்ட் சாமந்தி இதழ்கள் அதுலேருந்து இருக்கிற எக்ஸ்ட்ராக்டை யூஸ் பண்ணியிருக்கோம். வெள்ளரிக்காய் யூஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே கிளியோபாட்ரா அழகியோடைய அழகு ரகசியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இதை கிளியோபாட்ரா ஃபேஷியல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கிளியோபாட்ரா ஃபேஷியல் செஞ்சதுக்கப்புறம் கீர்த்தனாவோட ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ க்ளோயிங்காக இருக்குது அப்படின்னு. அவங்களுக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரியான ஃபேஷியல்ஸ் நீங்களும் செஞ்சுக்கோங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எங்களுக்கு கண்டிப்பாக எழுதுங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.